Hey guys, welcome to Cook with Sonu channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டேட்டோ கட்லெட் வித் கிறிஸ்பி சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பொட்டேட்டோவை 3 to 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இது நம்ம வேக வச்சு மேஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன். தென் கார்லிக்கும் ஆனியனும் இதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது நான் கட்லெட் வந்து குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறனால குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் முன்னாடி நாள் நைட்டே மூக்கடலையும் பச்சை பட்டாணியும் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பொட்டேட்டோ வேக வைக்கும் போது அதுவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல முன்னாடி நாள் நைட்டே நான் சோக் பண்ணேன். அந்த மூக்கடலையும் பச்சை பட்டாணியும் இப்போ நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நான் 1 கப்பு கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 கப் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் புதினா எடுத்துக்கிட்டேன். 1 கப் பச்சை மிளகா, 1 கப் வந்து பூண்டு, 1 கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா பைண்டிங்க்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 1 கப் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து அந்த மைதா மாவே கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மேஷ் பண்ணியிருக்கிறத இந்த எல்லாமே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா வடை மாதிரி தட்டிட்டு ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அழகாக எடுத்து அந்த தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல அதுலேயும் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த சேமியாவில் வந்து ஓவர் கோட் மாதிரி பண்ணிவிட்டு அழகாக எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நான் வீடியோக்காக 1-2 தான் வந்து காட்டியிருக்கேன். பட் ஆனால் இது மாதிரி நான் வந்து ஒரு 10-15 செஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு ஹெல்தி வந்து ரெசிபின்றனால இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணணுனாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த கட்லெட்டை வந்து பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ கட்லெட்டை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் டபுள் சைடும் நல்லா டீப் ஃப்ரை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், டடா, crispy potato cutlet ready. Thanks for watching. Please subscribe to my channel for getting more interesting videos.